ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதமானது பிறக்க போகுது. பிறக்கக்கூடிய தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆணி மாதம். ஒவ்வொரு மாதமும் பிறக்கும்போது சூரியனுடைய அடிப்படையில் தான் அந்த மாதம் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது கணக்கிடப்படும். அந்த மாதிரி சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரிஷப ராசிலேருந்து மிதுன ராசிக்கு வந்துட்டார். இப்போ இதனோட அடிப்படையில் தான் ஆணி மாதத்தில் சிறப்புகளானது சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ராசிக்கும் ஆணி மாதம் இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சிறப்புகளானது சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ மிதுன ராசியில் பிறந்த அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஆணி மாதம் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற பலன்களை தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. ஆணி மாதம் அது மட்டும் இல்லாமல் நிறைய தெய்வீகமான சிறப்புகள் இருக்குது. அதனால் ஆணி மாதத்தை தெய்வீகமான மாதம் என்று அழைக்கப்படும். ஃபஸ்ட்டு ஆணி மாதத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக சிறப்புகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் ஆணி மாதத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆணி மாத ஆன்மீக சிறப்புகளை வாங்க இப்போ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதமாக வரக்கூடியது தான் ஆணி மாதம். இது தேவர்களுடைய மாலை பொழுது என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் ஆணி மாதம் இளவேநீர் காலம் என்றும் அழைக்கப்படும், மிதுன மாதம் என்றும் அழைக்கப்படும். கோடையுடைய தாக்கம் நீங்கி இதமான காற்று வீசுவது தான் இந்த மாதத்துடைய சிறப்பே. இம்மாதத்தில் அது மட்டும் இல்லாமல் பல முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருப்பதாக புராணங்கள்லேயே கூறப்பட்டிருக்கு. அதெல்லாம் என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதை தெரியாதவங்க இந்த வீடியோவில் முதல்ல அதை மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஆணி மாதம் உத்தரம் வரக்கூடிய அந்த நட்சத்திரத்தன்று மாலை வேளையில் சிவ ஆலயங்களில் நடராஜர் பெருமனுக்கு திருமஞ்சனமானது நடைபெறும். அதே போன்று வைணவ திருத்தலங்களில் முதன்மையான ஸ்ரீரங்க திருத்தலத்தில் ஆணி கேட்டை நட்சத்திரத்தில் திருமஞ்சனம் எனப்படக்கூடிய சேஷ்ட அபிஷேகமானது நடைபெறும். அதே போல் சில கோவில்களில் ஆணி பௌர்ணமி என்று சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவதை காணலாம். அந்த வகையில் திருச்சூரில் ஒரையூரில் மேற்கூரை இல்லாமல் திறந்தவெளி கொண்ட கருவறையில் எழுந்தருளிருக்கக்கூடிய ஸ்ரீ வெக்காளி அம்மனுக்கு அன்று மாம்பழங்களால் அபிஷேகம் நடைபெறும். கோடையாக மாம்பழங்களை அம்மன் மீது அபிஷேகிப்பாங்க. பிறகு அந்த மாம்பழங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவாங்க. இதே போன்று திருச்சி மலைக்கோட்டையில் எழுந்தருள் இருக்கக்கூடிய தாய்மானவர் கோவிலில் ஆணி பௌர்ணமி என்று ஸ்ரீ தாய்மானவர் சுவாமிக்கு வாழைப்பழத்தாளர்கள் சமர்ப்பித்து தங்கள் குடும்ப வாழையடி வாழையாக சிறப்போடு வாழ வேண்டும் என்று பக்தர்கள் பிரார்த்தனை செய்வாங்க. பூஜைகள் நிறைவு பெற்றதும் அர்ச்சகர்கள் அந்த வாழைப்பழங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக அளிப்பாங்க. அப்புறம் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் ஆணி மாத பௌர்ணமியொட்டி மாங்கனி திருவிழா 4 நாட்கள் நடைபெறும். ஆணி பௌர்ணமி என்று சுவாமியும் அம்பாளும் வீதி உலா வருவாங்க. அப்போ காரைக்கால் அம்மையார் திருவுருவச் சிலையும் தரிசிக்கலாம். அப்போது பக்தர்கள் மாடி வீடுகளில் ஏறி மாடியின் மேல்புறத்தில் நின்று கொண்டு மாம்பழங்களை கூடையாக சுவாமி ஊர்வலத்தின் மீது அபிஷேகிப்பாங்க. தமிழகத்தில் சில கோவில்களில் இன்றும் ஆணி பௌர்ணமியொட்டி தெப்பத் திருவிழா நடைபெறும். அந்த வகையில் மன்னார்குடி திருத்தலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவிலில் உள்ள தீர்த்த குளத்தில் தெப்பத் திருவிழா நடைபெறும். மகாவிஷ்ணு எடுத்த கூர்ம அவதார நிகழ்வு ஆணி மாதத்தில் நடந்ததாக புராணங்களில் கூறப்படுது. இப்படி ஆணி மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பலவிதமான தெய்வீக சார்ந்த விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால தான் இந்த ஆணி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தெய்வீகமான மாதமாக கருதப்படுது. ஸோ இந்த தெய்வீகமான மாதத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஆணி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மிதுன ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஆணி மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பார்த்ததுமே மற்றவர்களை எடை போட்டு விடக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்குது. இந்த மாதிரியான சக்தி இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு ஆணி மாதம் எப்படி இருக்குன்னா, ஆணி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் விரயஸ்தானத்தில் தனாதிபதி சந்திரனோடு இணைந்திருக்கிறாரு. எனவே உங்கள் ராசிக்கு தன விரயமானது ஏற்படும். அதனால் விரயம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்கள். அதே நேரத்தில் தொழில் ஸ்தானாதிபதி குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. இதனால் வருமானம் திருப்திகரமாக இருக்கும். அதற்கேற்ப செலவுகளும் வந்து கொண்டே இருக்கும். அதுதான் பிரச்சனை. சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்றே சொல்லலாம். அதே நேரத்தில் அடுத்தவருடைய உதவியை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. உடன்பிறப்புகளுடைய ஒத்துழைப்போடு முன்னேற்றம் காண்பீங்க. ஸோ இப்படி பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில விஷயங்களும் இருக்குது. ஸோ இந்த ஆணி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
ஒவ்வொரு அடியும் பார்த்து தான் வைக்கணும். ஸோ எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி வைத்து மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஸோ சொன்னது புரியும்னு நினைக்கிறேன். பார்த்து செயல்படுங்க. ஆனி மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி 3ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசியான மிதுனத்துக்கே புதன் வராரு. சூரியன் புதன் இவங்க 2 பேரும் சேர்றாங்க. ராசிநாதன் ராசியில் சஞ்சரிப்பது யோகமான நேரம்தான். பொருளாதாரத்தில் ஓரளவு நிறைவு உங்களுக்கு ஏற்படும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இந்த சூரியன் புதன் சேர்றதுனால புதத்திய யோகம் செயல்படுது. இதனால் கல்வி சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஒரு சிலருக்கு கடல் தாண்டி செல்லக்கூடிய யோகம் வாய்க்கலாம். வாகனம் வாங்கி மகிழலாம். உத்தியோகத்தில் நீங்கள் கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும். இந்த மாதிரி பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பலவிதமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதே போல் ஆனி மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு கூட சிம்ம ராசிக்கு செவ்வாய் செல்றாரு. அப்பொழுது குருவுடைய பார்வை செவ்வாய் மீது பதிகிறது. எனவே இது குரு மங்கள யோகமானது உருவாகுது. இதனால் உங்களுக்கு கல்யாண கனவுகள் நனவாகும். கல்யாணம் ஆகாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் கல்யாணம் இப்போ வரப்போகுது. கடமையில் இருந்த தோய்வானது அகலும். அதே நேரத்தில் குருவுடைய பார்வை பதிந்த செவ்வாயின் பார்வை சனி மீது விழுறதுனால பெற்றோரோடு இணக்கமாக இருக்கிற மாதிரி சூழல் உங்களுக்கு ஏற்படும். சொத்து பங்கீடுகள்லாம் உங்களுக்கு சுலபமாக முடியும். சவாலான காரியங்களை கூட சாதாரணமாக முடித்து காட்டி பாராட்டுக்கள் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் கூட உங்களுக்கு நன்மை தரும். இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய் இருக்கிறதுனால, அதாவது செவ்வாய் மீது பல்றதுனால, குரு மங்கள யோகத்தினால இந்த பலன் உங்களுக்கு ஆனி மாதம் கிடைக்கும் என்று உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஆனி மாதம் 18ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் வராரு. உங்கள் ராசிக்கு பஞ்சம விரையாதிபதியான சுக்கிரன் சிம்மத்துக்கு செல்வது யோகமானது என்று சொல்லலாம். இருப்பினும் உடன்பிறப்புகள் வழியில் ஒரு சில பிரச்சனைகளும் விரயங்களும் ஏற்படும். பிள்ளைகளுடைய கல்யாண சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு கைகூடும். வெளிநாட்டு வணிகம் லாபத்தரும். உத்தியோகத்தில் உங்களில் சிலருக்கு வெளிநாட்டு நிறுவனங்கள்லேருந்து பணிபுரிய அழைப்புகள் வரும். தொழில் கூட்டாளிகள் கருத்து வேறுபாடுகள் அகலும். நிதி நிறுவனங்களில் ஏற்பட்ட பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யோக பலன் உங்களுக்கு உண்டு. அதே போல் ஆனி மாதம் 19ஆம் தேதி கடக ராசிக்கு புதன் செல்கிறாரு. அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் தனஸ்தானத்தில் செல்வது யோகமாக இருக்கும். தொழிலில் அப்போ தான் எதிர்பார்த்தபடி லாபமானது உண்டு. நினைத்தது கூட அப்போ உங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் நிறைவேறும். வருமான பற்றாக்குறைலாம் அப்போ அகலும். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்கொள்ள அப்போ முன் வந்தீங்கன்னா எல்லாமே பெருகும். ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும். அதற்கேற்ப வருமானமும் சேரும். இல்லம் கட்டி குடியேறுவது அல்லது கட்டிய வீட்டை பராமரிப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்தணும். அதிகார வார்த்தையினருடைய ஆதரவு கிடைக்கும். அதிகார வர்த்தகர்களுடைய ஆதரவுனா நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்கால முன்னேற்ற கருதி எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி உண்டாகும். தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு புதிய முதலீடுகள் செய்து விருத்தி அடைய முன்னேற முடியும். உத்தியோகத்தில் உள்ளவங்க நீங்கள் மேலதிகாரிகளுடைய கெடுபிடுகளை சமாளித்து முன்னேற்றம் காண்பீங்க. கலைஞர்களுக்கு நிதி உதவிகள் கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு கட்டுப்பாடு கூடிய கல்வியில் நாட்டம் செல்லும். பெண்களுக்கு உடல்நலனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்கறை தேவை. கட்டுக்கடங்காத செலவுகளால் கவலைகள் அதிகரிக்கும். அந்த கட்டுக்கடங்காத செலவுகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண பாருங்கள். கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுடைய பிரச்சனை ஏற்படும். அதை மட்டும் சமாளிக்கிறதுக்கு அனுசரித்து செல்லுங்கள். அதாவது பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு அனுசரித்து போங்க. இப்படி நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆனி மாதம் உங்களுக்கு சம்பவம் இருக்குது. இந்த சம்பவங்களை எல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன். இதற்கேற்ப நடந்துக்குங்க. ஸோ இந்த டைம் அதிர்ஷ்டகரமான தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேதியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதிர்ஷ்டகரமான தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆங்கில தேதிப்படி ஜூன் மாதம் 20ஆம் தேதி, 21ஆம் தேதி, 27ஆம் தேதி, 28ஆம் தேதி. அதே போல் ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 7, 8, 11, 12 இதெல்லாம் அதிர்ஷ்டகரமான தேதிகள். அப்புறம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நிறம்னு பார்த்தீங்கன்னா கரும்பச்சை என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கரும்பச்சை ஆடை அணிகிறது இல்லை கைக்குட்டையாவது வைத்துட்டு நல்ல காரியங்கள் செய்திங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் கருங்குட்டையை இதை வைத்துக்குங்க. அதாவது அந்த நிறத்தை பயன்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆனி மாதம் எந்த மாதிரியான மாதமாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் மிதுன ராசிக்காரங்க தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களும் ஆனி மாதத்துடைய சிறப்பு, ஆனி மாதத்தில் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் வேறொரு புதிய தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.